அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியான நிம்மதியை, அதிகப்படியான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பெருமதியான அமல் பற்றி பார்க்க போகின்றோம். இந்த அமலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய வாழ்நாளில் தம்முடைய மரணம் வரை விட்டதே கிடையாது. அவர்களுடைய மரண தருவாயிலும் கூட இந்த அமலை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏனென்றால் இந்த அமல்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அதிகப்படியான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியது. காரணம், இந்த அமலில் மட்டும்தான் அல்லாஹுடன் நாங்கள் நெருங்கி இருக்க முடியும். அல்லாஹுடன் பேசக்கூடிய வாய்ப்பையும் இந்த அமல்தான் பெற்றுத்தரும். இந்த அமல் தொடர்பான விவரங்கள் அஹ்மத் என்கின்ற நபிமொழி தொகுப்பில் 14,035வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த சிறப்பான அமல் என்னவென்று சொன்னால் தொழுகை. அல்லாஹுவின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறினார்கள், என்னுடைய மகிழ்ச்சி தொழுகையில்தான் இருக்கின்றது என்பதாக கூறினார்கள். ஏனென்றால் அந்த தொழுகையில்தான் நமக்கு மன நிறைவடையும், அல்லாஹுவிடம் நாங்கள் நேரடியாக பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும், மன ஆறுதல் அடையும். எனவே நாம் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை அடைந்து கொள்ளலாம். அந்த மகிழ்ச்சி என்பது இம்மையில் மட்டும் முடிந்து விடாது. மறுமையில் உங்களை பாதுகாக்கக்கூடிய, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மிக பெரும் ஒரு விடயமாக இந்த தொழுகை மறுமையில் இருக்கும். எனவே இது ஈருலக வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறப்பான அமல். இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நம்முடைய தொழுகையை தவற விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தம்முடைய மரண தருவாய் வரை தொழுகையை விடாமலே தொழுது வந்தார்கள். எனவே நாங்களும் பொடுபோக்காக இருந்து விடாமல் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைகளையும் முடிந்தவரை நேரத்திற்கு முடித்து கொள்வோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்நாளில் அவனை நன்றி கூறுவதற்கும் நினைவு கூறுவதற்கும் நம்மை தொழுகையாளிகளாக மாற்றி விடுவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.